என்னப்பா? ஏமா உங்க அம்மா ரெடி ஆயிட்டாளமா? அவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிடுவாங்களாப்பா? நல்லா பவுடரை பூசி 20 வயசு குறைக்கணும்ல. ஈஸ்வரி இந்த வந்துட்டேங்க. ரெடியாவ சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இவன என்ன சீவி சிங்காச்சிட்டு இருக்க? வரேங்க. மாமா மாமா நான் ரெடி மாமா, கிளம்பலாம் வாங்க. யோ உனக்கு ஒரு பூம்பு மாடு கொடுத்தா இந்த வேஷத்துக்கு சரியா இருக்கும். மாமா என்ன மாமா இப்படி தமாஷ் பண்ணிக்கிட்டு? சபையில போய் நின்னா நாம தனியா தெரியணும், அதான் மாமா நம்ம நோக்கமே. யோ சும்மாரியா? சும்மா நோய் நோயின்னு கூப்பிட்டுக்கிட்டு. ச்சே, என்னங்க ஒரு விசேஷத்துக்கு போன ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டீங்க. என்ன விசேஷம்னு சொல்லவே இல்ல. ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியா ட்ரெஸ் பண்ணுங்க. உங்களை மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தொலைதொலை பேண்ட் பொருந்தாத சட்டையும் போட்டுட்டு வர முடியுமா? இல்ல இந்த ஆள் மாதிரி கோமாளி வேஷம் தான் போட்டு வர முடியுமா? பார், எந்த விசேஷமா இருந்தாலும் விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சம் கட்ட மாட்டாங்க. வயசுக்கு ஏத்த மரியாதையோட வெளியே வானா சொன்னா கேட்க மாட்டேன்ற. வந்துட்டா புட்டி சவருக்கு தோரணம் கட்டின மாதிரி. பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். சரி, இப்பவாவது என்ன விசேஷம், எங்க போறோம்னு சொல்லுங்க. கிருஷ்ணன் வீட்டுல பிரபாவுக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா வரணும்னு கிருஷ்ணனும் உமாவும் சொல்லிட்டாங்க. விளக்க போதுமா? என்னங்க நீங்க நிச்சயதார்த்தம் சொல்லிருந்தா நான் பட்டு புடவை கட்டிருப்பல. இருங்க நான் மாத்திட்டு வந்துடுறேன். ஏய் நில்லு, இப்பதானே சொன்ன பட்டு குஞ்சம் எல்லாம் வேணான்னு. அதுவும் சரிதான், உங்க கூட வரதுக்கு இதுவே தாராளம். சரி பொண்ணு யாரு? நந்தினி தானே? அத நீ அங்க வந்து பாத்துக்கோ. வா மாமா மாமா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கால் டாக்ஸிக்கு சொல்லிடுறேன். யோ கால் டாக்ஸில எதுக்குயா? எங்களுக்கு தான் வண்டி இருக்குது மாமா. உங்க வண்டியில 3 பேர் எப்படி மாமா போறது? யோ தள்ளி நில்லியா கொஞ்சம். அது மட்டும் இல்ல, 3வது ஆளா உட்கார்ந்துட்டு வரதெல்லாம் எனக்கு பிடிக்காது மாமா. யோ அதனாலதான் நாங்க 2 பேரும் மட்டும் போறோம். என்ன மாமா சொல்றீங்க? என்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷன் தானே நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்கணும். யோ நீ முதல்ல மனுஷனா மாறு, அதுக்கப்புறம் பெரிய மனுஷனா ஆலாம். சுமதி நான் வரமா? மாமா நான் கீதா போட்ட திட்டம் நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நந்தினி அந்த வீட்டுக்கு மருமகளா போயிட்டானா நமக்கு ஒரு ஆள் அங்க உள்ள இருக்கிற மாதிரி ஆயிடும்ல. நீ வர போறியா? வந்துட்டாங்க. ஏய் சுமதி வாடிங்க. என்ன ரொம்ப ஓவரா வாடி போட்டு சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க? ஏய் நீ கேட்டியா? உங்க அப்பா என்ன சொல்லிட்டு போறான்? என்ன மனுஷனா மாறுன்னு சொல்லிட்டு போறான். இங்க பாருங்க, எங்க அப்பா மட்டும் மரியாதை இல்லாம பேசுனீங்க, அப்புறம் அந்த அருவமனை எடுத்து நாக்கு இழுத்து வச்சறுத்துருவேன் பாத்துக்கோங்க. நீ போமா போ. என்ன ஆளுங்கடா இவங்க, காட்டு பிராட்டி கூட்டமா இருக்கே. வீட்டுக்குள்ள இருந்தா இவ சொல்ல தாங்க முடியாது. இருக்கிற கொஞ்ச நேரத்துல துணி துவைக்க வச்சிருவா. எங்கடா போலாம் ஜம்பு? அத்தை வேற தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல. எங்கேயாவது போவோம். நான் எங்க போறது, என்ன வேலை பாக்குறது? மிஸ்டர் ஜம்பு, இந்த உலகத்துல உனக்கு வேலை இல்லையா? உனக்கு நிறைய வேலை இருக்கு ஜம்பு. ஆசிரியரி ரத்தம் போடாத. நான் தான் டிசி கிரி. என்ன சார் இது? தாதா மாதிரி இருந்தீங்க, இப்ப என்ன தாத்தா ஆயிட்டீங்க. போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிட கூடாது. கிறிஸ்மஸ் வர்ற நேரத்துல இப்படி வந்தா யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல, அதான் இந்த விஷயத்துல வந்தேன். சார் பெரிய அறிவாளிதான் சார் நீங்க. ஆனா எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க? எல்லா விஷயத்துக்கும் நானே போயிட்டு இருக்க முடியாது. என் வேலைகளை பார்க்க ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு நீ தான் சரியான ஆளு. நான் எதுக்கு சார் உங்க வேலையை பார்க்கணும்? பணம் தரேன்டா. நான் சொல்ற வேலையை மட்டும் செஞ்சேன்னா அதுக்கு பதிலா சேர்மத்துறையை தூக்கிட்டு போய் அவன் புதைச்ச பணத்தை அவனே தோண்டி எடுத்து உனக்கு தர சொல்றேன். சார் இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்க அடிமை. சொல்லுங்க சார் என்ன செய்யணும்? உன் போனை குடுறா. எதுக்கு சார்? குடுறா. என்னங்க? இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு வேற போனும் சிம்மும் ரெடி பண்ணிக்கோ. ஓகே சார், அத பத்தி கவலை இல்ல. என்கிட்ட இன்னொரு போனும் இன்னொரு நம்பர் இருக்கு. ஜம்பு 2 இதுல பதிவு பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த லிஸ்ட்ல இருக்க பொருளெல்லாம் வாங்கிட்டு வா. என்ன சார் லிஸ்ட்? கத்தி, விஷ பாட்டில், பைனாகுலர், டேப்லெட். நான் போன பிறகு படி. இல்ல சார், சந்தேகம்னா கேட்டுக்கலான்னு தான். உனக்கு என்னடா சந்தேகம்? இல்ல சார், டேப்லெட்னு எழுதி இருக்கீங்க. அது காய்ச்சலுக்கா இல்ல தலைவலிக்கா? முட்டாள், அது மாத்திரை இல்லடா, பெரிய செல்போன் சிம் கார்டு கனெக்ஷனோட வேணும். புரியுதா? சார் புரியுது சார், புரியுது. இதெல்லாம் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? நான் இருக்கிற இடத்த சொல்லுவேன், அங்க கொண்டு வந்து கொடு. அப்புறமா உனக்கு நான் பணம் தரேன். சார் உங்களை நம்பலாமா சார்? டேய், நம்மள என்ன போடா.
சேர்மதுரையை தூக்கிட்டு போய் நானே எல்லா பணத்தை எடுத்துக்கிறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரமா ஆயிட்டு வா. சார், ஒரு சின்ன சந்தேகம். நீங்க எதுக்கு போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தீங்க? அந்த கிருஷ்ணனை கொல்றதுக்கு தாண்டா. ஐயோ அண்ணே வாங்க 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 அண்ணே. வா. மச்சான், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்ன பிரச்சனையா போகுது? ஏதாவது விஷயமா? இல்ல, ரோட்ல ஏசி சாரை பார்த்தேன். கிரிதரன் தப்பிச்சிட்டாரு. கிருஷ்ண மாமா பழி வாங்க தான் தப்பிச்சிருக்காரு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு தங்கச்சியும் ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னோன்னே நான் பயந்துட்டேன். என்னங்க இது? அந்த ஆள் எதுக்குங்க இன்னும் வெறியோட அலையறாரு? அவன் குணம் அப்படி. விடு. விடுன்னு நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. எனக்கு பயமா இருக்கு. அத்தை, எதுக்கு அத்தை பயப்படுறீங்க? அந்த ஆள் என்ன மாயாவியா? போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்து அவர் நினைக்கிறதை எல்லாம் செய்ய முடியுமா? இல்ல போலீஸ் தான் சும்மா விட்டுருவாங்களா? எதுக்கும் நீங்க போற வர இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இத பாருங்க, தெரிஞ்ச ஆபத்து ஏதாவது வந்தா நம்ம ஜாக்கிரதையா இருக்கலாம். தெரியாத ஆபத்துக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. சரி உட்காருங்க சார். எத்தனையோ ஆபத்து இருக்கு, அதுக்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்க முடியுமா? உட்கார்ற. டேய் கிருஷ்ணா, உனக்கு கெடுதல் நினைக்கிறவன் தான்டா கெட்டு போவான். உனக்கு ஒண்ணுமே ஆகாதுடா. எப்பவும் அந்த நேர்மறை சிந்தனை நல்லது. அத்தை, அங்கிளை எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்லவே இல்லையே. அண்ணே, இசை பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டா இல்ல? என்னம்மா, நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணியா? என்னன்னு நீங்க கேக்குறத பார்த்தா ஏன் சம்மதம் சொன்னங்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா இப்படி கேட்ட? நந்தினி தான் பிரபாவுக்கு பொருத்தமானவ. அவ தான் பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அவ என்ன எதுவும் தப்பா நினைச்சிட கூடாது. நந்தினி கிட்டயும் அத்தை கிட்டயும் இதை பத்தி பேசிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப நீ கூப்பிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா சொன்னதும் என்னால நம்ப முடியாதாம கேக்குறேன். அப்பா, நான் இதுக்கு சம்மதிச்சதுக்கு காரணமே நந்தினி தான்ப்பா. இந்த கல்யாணம் நின்னு போறதுக்கும் நான் தாண்டி காரணமா இருப்பேன். நீ ஏம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்த? அங்கிள், இதுல நான் முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? பிரபாவுக்கும் இசையை தான் பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்து மூலமா இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும்னு அத்தை ஆசைப்படுறாங்க. எனக்கு உரிமை இல்லாததை விட்டு கொடுத்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? உரியவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணனு வேணும்னா சொல்லலாம். ரொம்ப பக்குவப்பட்ட மனசுமா உனக்கு. உனக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா? இசை, நீ ஒரு முடிவு எடுத்தா நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருப்ப. இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கிறது தப்பு இல்லம்மா. அங்கிள், போதும் விடுங்க. தேவைக்கு அதிகமா குழம்பி தேவைக்கு அதிகமா யோசிச்சுதான் அவ இதுக்கு சம்மதமே சொல்லிருக்கா. அதனாலதாம்மா சொல்றேன், நீ வற்புறுத்தணும்னு ஒத்துக்கிட்டு நாளைக்கு வேற ஒன்று தோணிட கூடாது இல்லையா? சம்பந்தம் இல்லாதவங்களா இருந்தா பரவாயில்ல, சொந்த பந்தம் வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசாபம் வந்துடக்கூடாதுல்ல. பிரபா விஷயத்துல குறுக்க வர மாட்டேன்னு நம்மள ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுக்க சொல்லுவான் போல இருக்கேவன். இசையும் சரி நந்தினியும் சரி, 2 பேரும் ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. நானும் ஐயாவும் இருக்கிறத விட 2 பேரும் விட்டு கொடுத்து ரொம்ப அனுசரிச்சு தான் போறாங்க. அதனால இவங்களால எந்த பிரச்சனையும் வராது. மற்ற விஷயங்களை நம்ம தான் பேசி முடிக்கணும். அண்ணே, நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வேலையை பார்க்கலாம். சரின்னு சொல்றதுல எனக்கு ஒரு தயக்கம் இருக்குமா? தயக்கமா? என்னன்னு சொல்றீங்க? என்னதான் அண்ணன் தங்கச்சி நம்ம சொந்த கொண்டாடினாலும் நீங்க வேற வர்க்கம், நாங்க வேற வர்க்கம். உங்க அந்தஸ்து வேற, எங்க அந்தஸ்து வேற. நம்மளால என்ன முடியுமோ அப்படி இருந்தா போதும். அடுத்தவங்க அப்படி நினைக்கணும் இப்படி நினைக்கணும்னு வாழ்ந்துடக்கூடாதுன்றது என்னோட பாலிசி. இசையும் நான் அப்படிதான் வளர்த்துருக்கேன். அவளுக்கு கீழே இன்னும் 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களையும் நான் படிக்க வச்சு ஆளாக்கணும் இல்லையா? இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க?
உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணி என்னால கல்யாணம் பண்ண முடியாது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு கோடீஸ்வர மாப்பிள்ளைக்குரிய வசதியை எங்களால செஞ்சு தர முடியாது. ஒரு ஆட்டோ டிரைவரோட மாப்பிள்ளைக்குரிய வசதி தான் செஞ்சு தர முடியும். என் பொண்ணுக்கும் கோடீஸ்வரன் வீட்டில் வாழ்றது எப்படின்னு நான் கற்றுக் கொடுக்கல. இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தா நான் மாறி இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களானே? சேச்சே, அப்படி இல்லம்மா. மனசுல தோன்றத முகத்துக்கு நேரா பேசுறது தப்பில்லையே. நான் மாறி இருப்பேன்னு உங்க மனசுக்கு எப்படி தோணுச்சுன்னு தான் கேக்குறேன். பணம் தான் பெருசுன்னு நம்ம அப்பா அம்மா நம்மள வளர்க்கலன்னு, பண்பு தான் பெருசுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அத நான் மறக்கல. சந்தோஷமா. நீங்க அரசியல் தத்துவம்னு நிறைய படிச்சவர், அதனால நடைமுறை எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டீங்க. எங்களுக்கு அப்படியெல்லாம் பேச தெரியாது. நாளை காலையிலேயே இந்த சொத்து எல்லாமும் போயிட்டாலும் எந்த வருத்தமும் இல்லாம ரோட்டோர குடிசை போட்டு வாழற பக்குவத்தோட தான் நாங்க இருக்கோம். எங்க பிள்ளைங்களையும் அப்படித்தான் நாங்க வளர்த்திருக்கோம். அதனால ஏற்ற தழுவா எதுவும் நினைக்காம நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே அப்படியே இருங்க. எங்க மருமகளும் அப்படியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி மச்சான். நேத்து வரைக்கும் என்ன மருமகன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூச்சமே இல்லாம அவள மருமகன்னு சொல்றாங்க. ஏமா சும்மா இத பத்தியே பேசிட்டு இருக்க வேணாமா. உங்க 2 பேருக்கு சம்மதம்னா வெத்தலை பாக்கு மாத்தி உறுதிப்படுத்திப்போம். அப்புறம் 4 நட்சத்திரம் பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்லமா. நல்ல யோசனைடா. உமா, தட்டு மாத்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. அண்ணே, நீங்க என்னென்ன சொல்றீங்க? நான் என்னம்மா சொல்றது? இதையே நிச்சயதார்த்தமா வச்சுட்டாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. என் நந்தினி, நீ கொஞ்சம் போராத்தான் முட்டாள்தனம் பண்ணிட்டியோன்னு தோணுது. இந்த எங்க வீட்டு கோட்டிக்கார மனுஷனால ஒப்பு தாம்பாள மாத்திர அளவுக்கு கொண்டாந்து விட்டுருச்சு. பூமிகா, இங்க வா. சொல்லுங்க அத்தை. மாடியில என் பெட்ரூம்ல ஒரு புது பட்டு புடவை இருக்கு. அதை ஒரு தாம்பாளத்துல வச்சு எடுத்துட்டு வா சீக்கிரமா. கவிதா, அத்தை நீ கூட வாமா, கொஞ்சம் வேலை இருக்கு. வா. இசை, சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்ததுக்கு தேங்க்ஸ் இசை. எனக்கு எதுக்கு நீ நன்றி எல்லாம் சொல்ற? இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதோ கெட்டதோ, அந்த பாவம் புண்ணியம்லாம் நந்தினியை தான் சேரும். நந்தினி, கொஞ்சம் பேசணும். வெளியில போய் பேசலாமா? வா. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த கல்யாணத்துக்கு இசையை சம்மதிக்க வச்சதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நாடகம்டா மடையம். இப்ப நீ கையை பிடிச்சிருக்கியே, இதுதான் நிஜம். இதுதான் நிச்சயதார்த்தம். நீ கைப்பிடிக்க போறவளே நான் தான்டா. ஏ நந்தினி, என்ன நான் கையை பிடிச்சி உனக்கு தேங்க் பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? இது எல்லாத்தையும் நான் என்னோட சுயநலத்துக்காக தான் செய்றேன் பிரபா. நீ இசையை கல்யாணம் பண்றேன்னு நான் கோச்சிட்டு போயிருந்தா நீ என்ன மறந்திருப்ப. ஆனா இப்போ உன்னால மறக்க முடியுமா? நீ இசையோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இதுக்கு காரணம் நந்தினி தானே நினைச்சுக்கிட்டே இருக்கணும்.
இந்த கல்யாணத்துல பூர்ண சம்மதம்னு சொல்லி தட்டை வாங்கிக்கங்க. பூரண சம்மதம். எவ்வளோண்ணே? 100 ரூபா. சொல்லு ஜம்பு. சார், நீங்க சொன்ன மாதிரி அண்ணா தெரு முக்கில் தான் நிக்கிறேன் சார். அதே தெருல எதிர்த்த மாதிரி ஒரு மளிகை கடை இருக்கா? சார், ஆமா சார், மளிகை கடை இருக்கு. அங்க இருந்து அப்படியே ஒரு 10 அடி நடந்து வா. பத்தடியா சார்? சரி சார். 1 2 7 8 9 10. சார், 10 அடி வந்துட்டேன் சார். உனக்கு லெஃப்ட் சைடுல ஒரு குடோன் ஒன்று பூட்டி இருக்கா? பாக்குறேன் சார். சார், இந்த குடோன்ல இருக்கீங்க? இந்த குடோனுக்குள்ள மெயின் கேட் வழியா வர முடியாது. அப்படியே பின்னாடி திரும்ப மளிகை கடை பக்கத்துல ஒரு சந்து ஒன்று இருக்கு. ஆமா சார், ஒரு மூத்திர சந்து இருக்கு. அதுக்குள்ள போ. இந்த நாய் தொல்லை தாங்க முடியலையே. ஏய், யாரடா நாயின்ற? சார் சார், நான் இங்க சொன்னேன், என்னை பார்த்து கொலைக்குது. நீங்க சொல்லுங்க சார். அந்த சந்து வழியா வந்து ஒரு தகரத்தை விலக்கிட்டு குடோனுக்குள்ள வா. நாங்க தான் இருக்கேன். சரி சார். ஐயோ, இது உமா டிரான்ஸ்போர்ட் கிருஷ்ணனுடைய குடோன் ஆச்சு. இதுக்குள்ள எதுக்கு அந்த ஆள் போயிருக்காரு? என்னமோ ஜம்பு பார்த்து பண்றான். ஜம்பு, நீ எப்பவுமே நாய்க்கும் பேய்க்கும் மட்டும்தான் பயப்படுவேன். அத்த கூடயே சுத்துறதுனால நாய் பேய் பயம் போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அந்த பயம் இன்னும் போல இருக்கே. லைட்டா இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ, இந்த மனுஷன் வேற எங்க இருக்காருன்னு தெரியலையே. என்னாச்சு அப்புறம்? என்னது? நீ தான் கிளாஸ்க்கு வரவே இல்லை. இதெல்லாம் பத்தி ஏய், இந்த ஒரு நிமிஷம். என்னங்க, இன்னைக்கு எபிசோடு பாத்தீங்களா? சீரியல் சூப்பரா இருந்துச்சுல்ல? சூப்பர். நீங்க பாட்டுக்கு பார்த்ததோட அப்படியே மறந்து போயிட போறீங்க. மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ தானே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சோ அது பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. சோ நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே. ஏய், கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, போலாமா? ஓகே, பைங்க. பை.